தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. பேச்சு திருவிழாவை பேச்சாளர்களுக்கென்று நடத்துகின்ற ஒரே தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி. இந்த அழகான கோவை மாவட்டத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையில் சகலத்தையும் இழந்ததற்கான அர்த்தம். உலகத்திலேயே சுவையான, சுத்தமான, அழகான, இனிமையான குடிநீர் கிடைக்கும் ஒரே இடம் இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கும் சிறுவாணி என்ற அந்த ஆற்றிலிருந்து உருவாகும் நீர்தான். அந்த சிறுவாணியை பற்றி இப்பொழுது உங்களுக்காக ஒரு காணொளி காட்சி இதோ உங்களுக்கு முன் திரையில். கோவை சிறுவாணி தண்ணீர் பவானி ஆற்றில் உதயமாகி 3 மாவட்டங்களின் தாகம் தீர்க்கும் புண்ணிய பூமி இந்த சிறுவாணி நீர்வீழ்ச்சி. நீரின்றி அமையாது உலகு. நீரில்லாத வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உலகத்திலேயே சிறந்த, சுவையான, சுத்தமான குடிநீர் கோவை மக்களுக்கு கிடைத்த அருங்கொடைதான் இந்த சிறுவாணி. சுவையான சுத்தமான குடிநீரை பருகுவதால் ஏனுங்கோ சொல்லி போட்டு போங்கோ என்ற மரியாதையான தமிழ் வழக்கை இந்த கொங்கு மண்டலம் பெற்றிருக்கிறது. இந்த நீர் உருவாகும் இடம் பச்சை பசேலென வீற்றிருக்கும் அழகிய மரங்கள், அவற்றில் கொஞ்சி விளையாடும் நமது முன்னோர்களான மந்திகள், மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகளை தன்னகத்தே கொண்ட பொங்கி வரும் பூம்புனல், பெருகி வரும் நீர்வீழ்ச்சி, இவைகளை காண கண்கோடி வேண்டும். நாள் ஒன்றுக்கு கோடிக்கணக்கான நீரை சுத்திகரித்து மக்களின் தாகத்தை தீர்க்கும் கடவுள் இந்த இடம்தான். இதன் குறுக்கே கேரள அரசு அணை கட்டினால் தமிழர்களின் வாழ்வும் வழியும் வறண்டு போய்விடும். தமிழக அரசும் கேரள அரசும் பேசி தீர்த்து நல்ல முடிவுக்கு வாருங்கள். இல்லையெனில் தமிழக மக்கள் அதை முடிவு செய்வார்கள். சிறுவாணி தண்ணீரை பாதுகாப்போம். தமிழரின் உரிமையை மீட்டெடுப்போம். முதல் அறிவு தோன்றியதே கிரேக்க நாட்டின் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஊர் முழுவதும் சென்று பேசிய பேச்சு. இயேசுநாதருடைய தத்துவங்கள் அதன் பிறகுதான் பைபிளாக எழுதப்பட்டது. ஆனால் அவர் தொடக்கத்தில் மக்களிடம் நேரடியாக சென்று பேசினார். அதுபோல பலவிதமான சுதந்திர போராட்டங்கள், மக்களுடைய அரசியல் மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியது மேடை பேச்சுகள் தான். ஜூலியஸ் சீசர் இறந்த பொழுது நாடே மிகப்பெரிய சோகத்தில் இருந்த நேரத்தில் மார்க் ஆண்டனியினுடைய அந்த அற்புதமான பேச்சு தான் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. உலகத்தையே தனது காலடியில் கொண்டு வந்து வைத்து விடுவேன் என்று சொன்ன ஹிட்லர் என்ற சர்வாதிகாரி கூட மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ளவன். அதனால்தான் அந்த சாதனையை அவனால் படைக்க முடிந்தது. அதுபோல மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்ததால் பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சுதான் மெட்ராஸ் சமஸ்தானம் என்று அழைக்கப்பட்ட நமது நாடு தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா என்ற அறிஞருடைய மேடை பேச்சு. அப்படிப்பட்ட நல்ல பேச்சாளர்களை இந்த நாட்டில் உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த பேச்சு திருவிழா. இந்த பேச்சு திருவிழாவில் படிப்பிற்கு ரொம்ப அவசியமான மனப்பாடம் அவசியமா, அவசியம் இல்லையா?
மனப்பாடம். மனப்பாடம்ங்கிறது நமக்கு இன்னைக்கு அறிவு தொடங்கிறதே மனப்பாடத்தில் தான். இன்னைக்கு மனப்பாடத்துக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பெண் தமிழில் 10 தான். மனப்பாட பகுதி அப்படின்னு ஒரு பகுதி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 2 நாலடியார், ஒரு நீதிநெறி விளக்கம், ஒரு திருக்குறள். நாலடியாருக்கு 4 மார்க்கு, நீதிநெறி விளக்கத்துக்கு 4 மார்க்கு, திருக்குறளுக்கு 2 மார்க், மொத்தம் 10 மார்க். இந்த மனப்பாட பகுதியை எழுதுனா 10 மார்க் கிடைக்கும். இப்படிப்பட்ட மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்கள், மனப்பாட கலையில் வல்லவர்கள் இந்த நாட்டில் வெற்றி அடைந்திருக்கிறார்களா, அல்லது மனப்பாடம்ங்கிற அந்த விஷயமே தேவையா தேவையில்லையா, அதைத்தான் இன்னைக்கு பேச்சாக பேச வந்திருக்கிறார்கள். மனப்பாடம் அவசியமா அவசியம் இல்லையா என்ற அணியில் முதலாவதாக பேச குமரவேல். ஐயா, காசுக்கும் டப்புக்கும் ஃபேனுக்கும் ஏசிக்கும் பைக்குக்கும் காருக்கும் கோல்டுக்கும் கோல்டு கவனிக்கும் வெள்ளிக்கும் பிளாட்டினத்துக்கும் கச்சிப்லேருந்து காஞ்சிபுரம் பட்டுக்கும் பட்டு சேலையிலேருந்து மினிக்கு வரைக்கும் ஃபேஸ் க்ரீம்லேருந்து ஃபேனஸ் க்ரீம் வரைக்கும் லிப்ஸ்டிக்லேருந்து ஐலைனர் வரைக்கும் மிக்சிலேருந்து கிரைண்டர் வரைக்கும் வாஷிங் மிஷின்லேருந்து மிலிட்ரி மிஷின் வரைக்கும் பிரியாணிலேருந்து சிக்கன் பிரியாணி வரைக்கும் பீர்லேருந்து பிராந்தி வரைக்கும் நமிதாலேருந்து நயன்தாரா வரைக்கும் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லேருந்து கதவு வச்ச ஜாக்கெட் வரைக்கும் ஜன்னல் வைக்கிற மின்னல்லேருந்து இது எல்லாமே மனப்பாடம் பண்ணதுனால தான் பேச முடிச்சது. இப்போ நாங்களும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம்ல. அவரை போட்டால் துவர முளைக்கும், துவர போட்டால் அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி தூர் இல்லாத குளத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனான். அங்கே வேற இல்லாத அருகம்புள்ள கண்ணே இல்லாத மானு மேயிறதை பார்த்து அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான். குண்டு மான் மேலே படாமல் மான் வயிற்றில் இருக்க குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு தோலை கால் இல்லாத பந்தலில் காய போட்டாங்க. அதை கால் இல்லாத முடவை விரட்டிட்டு வர கண் இல்லாத வேடம் பார்த்து அவன் அம்பெடுத்து சுட்டான். அந்த காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு கால் வெளியாக ஏறி தலைக்கு மேலே வெளியே வர அவனுக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கிட்ட போனாங்க. அவர் சொன்னார், ஆளை வேறு அலச வேறு புங்க வேறு புரச வேறு 4 பேரையும் கைப்படாமல் புடுங்கி நாக்கில் படாமல் நக்குடா, இது முதனா பத்தியம். கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடுங்கி உரலை குப்பரக்கா போட்டு 3 தடவை இடித்து முதுகில் தடவிடா, இது 2ஆம் நாள் பத்தியம். இப்படி சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி அடியில்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில் 9 மூட்டை உளுந்தளந்து சக்கரம் இல்லாத வண்டியில் பாரமேற்றி குருனை வழிகாட்டு நொண்டி வண்டி ஓட்ட வண்டி வாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான். ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒருத்தர் கடையில் போய் இப்போ சித்த மருத்துவ வைக்கிறோம், ஐயா அந்த மருந்து வாங்கிக்கங்க தலைவலிக்குதா அப்படின்னு சொன்னால் வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும். அந்த காலத்தில் லேகியம் வைப்பாங்க பார்த்தீங்களா, தலைவலி உடல் வலி வாந்தி மயக்கம் பேதி சிறுநீர் அடைப்பு கல்லடைப்பு மயக்கம் கபாப் உங்களுக்கு தண்ணீர் குறைபாடா பிபியா சுகரா இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடுங்கள். இப்படி சொன்னாதான் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. உங்கள் ஊரில் அப்படி விற்பாங்களா? எங்கள் ஊரில் வேலை மாதிரி விற்பாங்க. நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்தி மலை சிவன் மலை கொல்லிமலை 7 மலையிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேர் எடுத்து அந்த வேர்லேருந்து ஒரு சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். அதெல்லாம் விதலை சுதலை பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து பழத்திலேருந்து ஒரு சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணியை வச்சுக்கிட்டு சென்ட்ரு பண்ணி உட்காருவான், முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான். ஆனால் மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்படுவான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சி தள்ளி உள்ள ஒரு செம்பு சுடுதண்ணியை தள்ளினான்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரித்து 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 பிரித்துன்னு வெளியே வந்துடும். எங்கள் ஊரில் அப்படி விற்பாங்க. எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கான் பாருங்க அம்புட்டையும். ஐயா, ஒரு கவிஞர் மனப்பாடம் பண்ணுறதை ரொம்ப அழகாக ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருக்காரு. கட்டி பீடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பீடிடா கட்டில் வரை முத்தம் தானடா வரியை கட்டி வைத்து கட்டி பீடிடா எந்த இடத்தில் சுகம் கொஞ்சம் அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடிப்பேன் நண்டு பிடிப்பேன். ஐயா, அந்த பாடத்தில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு மனப்பாடம் பண்றதை பத்தி. இந்த பாட்டில் என்னையா மனப்பாடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க? கட்டிப்பிடி அப்படின்னா புத்தகங்களை கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்த லைன், இதுதான் முக்கியமான லைன். கட்டில் வரை முத்தம் தானடா. இதுதான் நீங்கள் போய் எதிர்பார்க்கணும். அதாவது அந்த காலத்தில் பேரறிஞர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நைட்டு படுக்கையறையில் அந்த புத்தகங்களை வரிசையாக வச்சு படிப்போம். அதை தான் கவிஞர் கட்டில் வரை முத்தம் தானடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, வரியை கட்டி வைத்து கட்டி வைடா அப்படின்னு. நல்ல வரிகளை கட்டி வைத்து, கட்டினா கட்டம் பண்ணணும், மார்க் பண்ணணும். நம்ம படிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா,
வரியை கட்டி வைத்து கட்டி பீடிடா அப்படின்னு என் சொல்றாரு. வாழ்க்கையில் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பொழிப்புரை எழுதின ஒரே பேச்சாளர் நீதான் ஐயா. எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்றிய, இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், அதுக்கு மனப்பாடத்துக்கு விளக்கம் சொல்றியா? மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமே உனக்கு தானே. மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமே எனக்கு தானே அப்படின்னா பங்குனி மாதம் ஆளான பொண்ணு தன்னுடைய பங்காளிக்கு அப்படின்னு சொல்ல வர்றான். அதனால் மனப்பாட சக்திக்கு எல்லா பாட்டும் உதவி செய்யுமியா. அதாவது மனப்பாடம் பண்றது மாணவர்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது, மாமியார் மருமகளுக்கு முக்கியம். மாமியாரை பற்றி மருமக தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மாமியாருக்கு எப்போ ப்ரெஷர் மாத்திரை கொடுக்கக்கூடாது, பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்கா, கேன்சர் வருமா, பாத்ரூம் வலிக்கிற மாதிரி இருக்கா, இப்படிலாம் நம்ம பார்த்து பல நல்ல கெட்ட காரியங்களை அவங்களுக்கு செய்யணும். அப்போ தான் நம்ம மனப்பாடமாக அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அதே மாமியார் என்ன நினைக்கணும்னா, மருமக எத்தனை பவுன் போட்டு வந்தா, எத்தனை மணிக்கு மகன்கிட்ட பேசுகிறா, என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா மகன் நமக்கு தெரியாமல், இதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சதா தான் நாளைக்கு சண்டை போகிறப்போ சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, இந்த மாமியார் ஒரு வாரத்தில் இறந்து போயிடுறாங்க. உடனே இந்த மருமகள்லாம் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் கேள்வி கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் கிணத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு மருமக சொல்கிறா. என் வீட்லேயும் தான் கிணறு இருக்குது, என் வீட்லேயும் தான் மாமியார் இருக்கா, என் மாமியாரும் தண்ணி பிடிக்க தான் போகிறா, உள்ளே வெள்ள மாட்டுறாளே அப்படின்னோடனே உடனே அந்த இறந்து போன மாமியாருடைய மருமகள் சொல்கிறான், அதெல்லாம் தானாவாக நடக்கும், நம்ம தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல் சிலை செய்கிறாங்க அப்படின்னா, நல்ல கல் சிலை அப்படி வடிக்கிறாங்க அப்படின்னா, பண்பட்ட ஒரு சிலை கல் தான் சிலையாகும். பண்படாத ஒரு கல் அந்த கோவிலுடைய வாசல் படியில் கீழே கிடக்கும். அதே மாதிரி பண்பட்ட ஒரு மூங்கில் மட்டும்தான் கலைஞனுடைய வாயில் இருக்கும், பண்படாத ஒரு மூங்கில் கலைஞனுடைய காலில் இருக்கும். அதனால் மனப்பாடம் செய்யுங்கள், மனப்பாடம் அவசியம் என்று தாங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் தீர்ப்பை எங்களுக்கு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான்லாம் பேசுகிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பேசினா என்னைக்கு பேசுறது? இருந்தாலும் மனப்பாடத்தினுடைய அவசியத்தை ரொம்ப அழகாக சொன்னார். மனப்பாடம் ஒரு மனிதனுக்கு நினைவாற்றலை கொடுக்கும். அந்த நினைவாற்றல் இல்லாட்டி பல விஷயங்களை நம்ம இழந்து போயிடுவோம். மனப்பாடம் தான் நினைவாற்றலை கொடுக்கும்னு அருமையாக குமரவேல் பேசினார். அவரை மறுத்து பேச உங்கள் பலத்த கரவொலியோடு ஸ்னேகா. ஐயா, மனப்பாடம் அவசியம் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சம்பவம். புதுசாக கல்யாணம் ஆன புது தம்பதிகள், கல்யாணம் ஆகி ஒரு கணவன் மனைவிக்குள்ள மனப்பாடம் இருந்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். புதுசாக கல்யாணம் ஆகி அந்த அம்மா புருஷன்டிக்கு, என்னங்க நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது, நாளைக்கு நான் தான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருவேங்க. முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன், புது பொண்டாட்டி வேற ஆசையாக கேட்குறா, சரி போய் தொலையுது கழுது அப்படின்னு, சரி செய்யுமா அப்படின்னு அந்த மனுஷனும் சொல்லிட்டு உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்ன மாதிரி 30 நாளில் ஓஹோன்னு சமையல் செய்கிறது எப்படின்னு 40 ரூபா புக்கு வாங்கி மனப்பாடம் பண்ண ஆளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சத்தியமாக அந்த மனுஷன் செத்தான். கிச்சனுக்குள்ளே போனால் என்ன தெரியுமா நடக்கும்? வானலியில் கடாயை எடுத்து வைக்கவும், எண்ணெயை அதில் ஊற்றவும், சிறிது சிறிதாக நறுக்கிய வெங்காயத்தை தலையில் கொட்டவும், தூய்மையாக நறுக்கிய காயை முழுசாக போடணுமா, நறுக்கி போடுவோம் காசாப்படமா அப்படின்னு போட்டு 2 நிமிடம் கொதிக்க வைத்து அடுப்பில் இருந்து இறக்கவும்னு இறக்கி வச்சா அந்த சாம்பார் குழம்பா இருக்குமா, இல்லை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அட்லீஸ்ட் வாயில் வைக்கிற மாதிரி இருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், கன்றாவியாக இருக்கும். நான்லாம் மனசாட்சியை தொட்டு உண்மையை ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கெல்லாம் வெந்நீரை தவிர வேறு எதுவுமே சமைக்க தெரியாது. நம்ம 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நமக்கு இருக்க தமிழ் பாடத்தில் கடவுள் வாழ்த்து பாடலை கட்டாயமாக வச்சோம். நம்ம பண்ண தப்பு என்ன தெரியுமா? கடவுள் வாழ்த்து பாடலை வெறும் 10 மார்க் வாங்குறதுக்காக தான் படிக்க சொன்னோமே தவிர கடவுள் வாழ்த்தோட பின்னணி என்னங்கிறத சொல்ல மறந்துட்டோம். இன்றைக்கு பல பேர் மேடையில் பேசிட்டு இறங்கும் போது வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குறோம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இறைவனையே வாழ்த்தி கடவுள் வாழ்த்து இயற்றும் தகுதி பெற்ற ஒரே இனம் தமிழினம் என்பதை இன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. நான் எங்கள் அண்ணன் வழிக்கே வரேன். இப்போ நான் தான் ஒரு டாக்டர். எங்கள் அண்ணன் சொல்கிற பேச்சுக்கிட்ட நானும் 4.5 வருஷம் பூராத்தையும் மனப்பாடம் பண்ணி டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நான் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டேன்னு பெருமை வேற. ஆப்ரேஷன் என்ன கெட்ட கரகமோ எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட்ல அத்தண்டி ஓட்ட. ஆப்ரேஷன் எங்கள் அண்ணன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருது, நான் தான் டாக்டர். நெஞ்சுக்கிட்ட கத்தியை வச்சுட்டு நல்லா தான் படித்தேன், இந்த பாயிண்ட்டு ஞாபகம் இருக்கு, ஆனால் மேலேருந்து கீழே கிழிக்கணுமா கீழேருந்து மேலே கிழிக்கணுமா நினச்சேன்னு வச்சுக்கேன். அண்ணன் ஜோடி அத்தோட பாதியிலே பாசிங்கில் போயிடும்.
அந்த நிலைமையில நீ எந்த தைரியத்துல மனப்பாடம் அவசியம்னு 3 பேர் மனசாட்சியை கயட்டி வச்சுட்டு வந்து பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு உண்மையான விஷயம், நகைச்சுவையா போனதெல்லாம் தாண்டி ஒரு மாவட்டத்தை ஆள்ற அதிகாரி, மாவட்ட ஆட்சியர்னு சொல்றோம், அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மனப்பாட கல்வி சத்தியமா யாரும் வைக்கிறது இல்ல. அவரோட தனித்திறமையும் அந்த தனிப்பூர்வமான சிந்திக்கும் திறனையும் சமயோஜித புத்தியையும் வச்சுதான் யூபிஎஸ்சி பிரிலிமினரின் 2 எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறோம். ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு மாவட்டத்தை அதிகாரம் பண்றவருக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதியானது மனப்பாட கல்வி என்றால் சத்தியமா இல்லைங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2001 பிறந்து 15 வருஷமா எவன் சொன்னதையோ மண்டையில போட்டு மூளைக்குள்ள குழப்பிட்டு 15 வருஷம் கழிச்சு 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ்ல டிஸ்டிங்ஷனோட டிகிரி வாங்கி 92% கோல்டு மெடலிஸ்டும் வாங்கி எவனோ ஒருத்தன்ட்ட எங்கேயோ கை கட்டி வேலை பார்த்து என் அறிவை அவனை செலவு பண்ண விட்டுட்டு எதுக்கு பிறந்தோம் எதுக்கு செத்தோனே வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரியுமா வாழணும்? இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல தனக்கான அடையாளத்தை பதிக்கிறதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு மத்தியில தமிழ் மொழியாம் நம் மொழிக்கு செம்மொழி என்ற அடையாளத்தை பெற்று தந்து தான் வாழும் காலம் வரை போர்க்குணத்தோடு வாழ்ந்து இறக்கும் தருணத்திலும் தனக்கான இடத்தை போர்த்திறத்தோடு பெற்று வென்ற ஐயா கலைஞரின் மாண்பை அறிவதற்கு எனக்கு மனப்பாடம் தேவையில்லை. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நாட்டை திருத்த சாட்டை எடுத்த பெரியாரின் பேச்சில் நான் மனப்பாடத்தை காணவில்லை. சமத்துவம் ஓங்க வேண்டும் என்று ஒழித்த அண்ணாவின் பேச்சில் நான் மனப்பாடத்தை காணவில்லை. மூச்செல்லாம் தமிழ் மக்களுக்கே என்று வாழ்ந்த என் தானை தலைவன் கலைஞரின் பேச்சில் ஒரு முறை கூட நான் மனப்பாடத்தை கண்டதில்லை. ஒரே ஒரு சின்ன சான்று, ஒரு முறை கலைஞர் ஐயா மேடை ஏறாரு. அப்போது அவருக்கான தகுதி ஒரு திரைப்பட இயக்குனர், வசனகர்த்தா, இலக்கியவாதன் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் அவரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார், உங்களுக்கு கவிதை சொல்ல தெரியுமான்னு. நம்மால்தான் கொஞ்சம் வீரமான ஆலோசனை முதலே ஒத்துக்கிட்டா எப்படி? தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது. பாவமா சொன்னதும் அவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய மனுஷனை 1000 பேர் முன்னாடி மேடை ஏற்றி வச்சுட்டு 1000 பேரும் அவரை எள்ளி நகையாடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே, எனக்கு கவிதை சொல்ல தெரியாது, சத்தியமா சொல்ல தெரியாது. கவிதை என்னும் வார்த்தையில் முதல் எழுத்தை எடுத்து விட்டால் விதை வரும், 2ஆம் எழுத்து வீயை எடுத்து விட்டால் கதை வரும், 3ஆம் எழுத்து தையை எடுத்து விட்டால் கவி வரும். ஆனாலும் எனக்கு கவிதை சொல்ல தெரியாது என்று சொன்னபோது அரங்கே கைத்தட்டலால் நிறைந்தது. அப்படிப்பட்ட மனப்பாங்கை அறிந்ததும் எனக்கு மனப்பாடம் தேவையில்லை. வள்ளுவனின் கைகளிலே வாய்மொழியாய் பிறந்து கம்பனின் கைகளிலே திகழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் உனக்கு நீயா எனக்கு நான என்னை வளர்த்திட்ட என் தமிழ் மொழியை நான் மனப்பாடம் செய்ய விரும்பவில்லை. 1000 கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று சொல்ல உங்களுக்கு மனப்பாடம் தேவைப்பட்டால் நான் 1000ல் ஒருவன் என்று காட்டுவதற்கு எனக்கு மனப்பாடம் தேவையில்லை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனப்பாடம் தேவையில்லை என்று ரொம்ப அருமையாக பேசினாங்க. உண்மையிலேயே இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தமிழனுக்கு 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றுத்தந்த அந்த அற்புதமான ஏஆர் ரஹ்மான் ராகங்களையெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒரு பெரிய புஸ்தகத்தில் உட்காந்து மனப்பாடம் பண்ணவர். அவர் மோகனம், கல்யாணி, கரகரப்பிரியா, ஹம்சானந்தி, ஹம்சதுனி, ஒவ்வொரு ராகத்திலையும் ஆரோகணம் இது, அவரோகணம் இது, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணியவர் அல்ல. பல இசையமைப்பாளர்களிடம் அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து உருவான ஒரு இசையமைப்பாளன் தான் ஏஆர் ரஹ்மான். அதனால தான் இன்னைக்கு பெண்களுக்காக ஒரு பாட்டு அழகாக எழுதியிருக்காரு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே, ஏறு 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 மேலே கொஞ்சம் ஏறு, உன்னை பெண்மை என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும், உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. இந்த ராகம் என்னங்கிறத மனப்பாடம் பண்ணி அவர் வாசித்திருந்தால் இப்படி ஒரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். சொந்த அறிவு, கிரியேட்டிவிட்டி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே ஒழிய மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள்னு ரொம்ப அழகா பேசினாங்க. அஸ்வத் பெனாசிர். மதிப்பெண்களை மட்டும் கூட்டுவதற்கெல்லாம் மனப்பாடம், நம் மதிப்புகளை கூட்டுவதற்கு. நம் பாரம்பரியத்தின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் மனப்பாடம் செய்ய வேண்டும்.
இதற்கு உதாரணமாக அருணகிரிநாதர் ஐயா பாடிய திருப்புகளை கூட கூறலாம். முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரை என ஓதும் முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்கத்தமரரும் அடிப்பேன 10 தலை தத்த கணைத்தோடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தொரு பட்ட பகல் வட்டத்திரவாக 10 கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடை என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றல் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொருவல பெருமாளே. அருணகிரிநாதர் ஐயா முருகனையே தன் மனதில் படமாக்கி கொண்டதால் திருப்புகளை பாடினார். இந்த அஸ்வத் பெனாசிர் முத்தமிழேயே உயிரை கொண்டதால் திருப்புகளை மனப்பாடமாக்கினேன். 7 அடியில் குழியை தோண்டி கீழடி நாகரிகத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து தலை நிமிர வைத்தான் தமிழ் இனத்தை. ஆம், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் எலி நகையாடுகின்றன. அவர்களுக்கு என்ன தெரியும் நாம் தமிழ் இனத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் அதன் தொன்மையை பற்றியும்? கீழடி மக்கள் வெறும் மண்பாண்டங்களை வைத்து வாழவில்லை. அவர்கள் வாழ்க்கை நெறியையே மனப்பாடமாக்கி வாழ்ந்ததால் தான் கீழடி என்ற நாகரிகத்தை விட்டு சென்றுள்ளனர். எதை போட்டாலும் மக்கச் செய்யும் மண் விதை போட்டால் மட்டும் முளைக்கச் செய்கிறது. இதை நாம் இன்று கூறுகிறோம். ஆனால் ஏட்டையும் நோட்டையும் கண்டுபிடிக்கா காலத்திலேயே எந்த பருவநிலையில் எந்த மண்ணில் எந்த விதையை போட்டால் நன்றாக முளைக்கும் என்பதை மனப்பாடமாக வைத்திருந்தான் என் விவசாயி. இப்படி அன்று முதல் இன்று வரை உலகிற்கே உணவளிக்கும் என் விவசாயிக்காக என் பாரதியின் குரல். தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கோடங்கூற்றுக்கிறாய் நப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இல்லை இல்லை. எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை வறட்சி வந்தாலும் விடாமுயற்சியால் பசுமை புரட்சி செய்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று நமக்கெல்லாம் உணவளிப்பது விவசாயியின் மனப்பாடம். அண்ணே ராஜா அண்ணே, நீங்கள் பகவத்கீதையை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த ஹிந்துவாக வாழலாம். அண்ணே குமரவேல் அண்ணே, நீங்கள் பைபிளை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த கிறித்துவராக வாழலாம். நான் குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்தால் சிறந்த இஸ்லாமிய பெண்ணாக வாழலாம். ஏனென்றால் எல்லா புனித நூல்களும் கூறுவது மனிதர்களை பண்படுத்துவதற்காகத்தான், மற்றவர்களை புண்படுத்துவதற்கு அல்ல. அதனால் தான் கூறுகிறேன் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று. 2016ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் உருவாக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு சவுதி அரேபிய அரசால் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோட் பெண் தான் சோஃபியா. இதுல சிறப்பு என்னன்னா, சமீபத்தில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச பள்ளிகள் மாநாட்டில் வந்து உரை நிகழ்த்தியுள்ளார் நம் சோஃபியா தங்கச்சி. இது எப்படி சாத்தியமானது என்றால் புரோகிராம் என்ற மனப்பாடமால் தான். மாண்பிருந்தால் மனப்பாடத்தின் குற்றம், மாசிருந்தால் இச்சிறுமியின் குற்றம். நன்றி, வணக்கம். இவ்வளவு இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு சிறு பெண்ணாக தனது கருத்துக்களை வலிமையாக வைத்த அஸ்வத் பெனாசிரை பார்த்தவுடன் நான் மனப்பாடம் செய்த பாடல்தான் என்று எனக்கு ஞாபகம் வருகிறது. கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின ஒரு அழகான பாடல். மேடையில் பேப்பர் வச்சுட்டு பாடுறதை விட பாட்டு முழுவதையும் மனப்பாடம் பண்ணி அனுபவித்து பாடினா அப்பொழுதுதான் ரசிகர்களுடைய கரவொலியை நான் பெற முடியும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கன்னத்தில் குழியழகு, கார்கூந்தல் பெண்ணழகு, விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு, தென்னைக்கு கீற்றழகு, நெல்லுக்கு நாற்றழகு, ஊருக்கு தேரழகு, ஊர்வலத்தில் தேரழகு, ஔவைக்கு கூணழகு,
அவளுக்கு நான் அழகு, கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. பாட்டை மனப்பாடம் பண்ணதுனால தான் இப்படி பாட முடியுது. அஸ்வத் பெனாசிரை தொடர்ந்து பிரீத்தி. ஐயா, மனப்பாடம்ங்கிறது அவசியம் இல்லைன்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுங்களா? வறுமையும் வயிற்று வலியும் எவனுக்கு வருதோ அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மனப்பாடம் அவசியம் இல்லை நான் பேசுகிறேன், ஏன்னா அதனால் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பள்ளிக்கூடம் முடிச்சோடனே காலேஜில் போய் அது படிக்கணும் இது படிக்கணும், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கணும். நான் படிக்க ஆசைப்பட்டது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்கள் வீட்டில் என்னை கொண்டு சேர்த்து விட்டது ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். சரி, எப்படியாவது மனப்பாடம் பண்ணியாவது ஓட்டிடலான்னு சொல்லி உள்ளே போனால் சைக்கிள் டெஸ்ட்டுங்கிறாங்க, வீக்லி டெஸ்ட்டுங்கிறாங்க, மாடல் டெஸ்ட்டுங்கிறாங்க, யூனிட் டெஸ்ட்டுங்கிறாங்க, டெஸ்ட்டோ டெஸ்ட்டு. மனப்பாடம் பண்ணி அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ, பேசாமல் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததுக்கு பதிலாக அம்மிக்கல்லே விழுந்திருக்கலாமோன்னு சொல்லி யோசிக்க வைக்கிதுங்க. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கம்பரே வந்திருந்தா கூட கட்டிப்புடிடாங்கிற பாட்டுக்கு இவ்வளவு அழகான ஒரு அர்த்தத்தை சொல்லவே முடியாது. ஆனால் ஐயா, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவர் ஒரு உரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தார், அதை சொல்லிட்டாரு. பதிலுக்கு நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க, அதுக்கு அவருக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. நான் சொல்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் சொன்ன பாடல் அருமையான அற்புதமான கருத்துக்களை கொண்ட பாடல். ஒரு நாட்டில் சண்டை நடக்குது. இங்கே இருக்க ஒரு பெண்ணோட முறைமாமன் அந்த நாட்டு படையில் படை வீரனாக இருக்கான். சண்டைக்கு போகிறப்ப தான் விரும்புகிற அந்த பொண்ணிட்ட சொல்கிறான், சண்டையில் நான் உயிரோடு இருப்பேனா திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்னை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுகிற அந்த மனுஷனை பார்த்து அந்த பொண்ணு சொல்கிறா, மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அவன் வருவானா வரமாட்டானா, ஜெயிப்பானா தோப்பானான்ட்டு. என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய மாமன் ஜெயிச்சுட்டு வெற்றியோடு வருவான், அவன் வருகிற அந்த நாளை எண்ணி நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னானா அது எவ்வளவு அற்புதமான பாட்டு. மாசம் ஆளான பொண்ணு பாட்டுக்கு இப்படி ஒரு வீரமிக்க விளக்கம் நீ ஒரு ஆள் தான் கொடுத்த. அதுக்கு கட்டிப்பிடிடா பாட்டே தேவலாம் போல இருக்கு. அருமையான விளக்கம்ப்பா. உட்காந்து சிந்திச்சிருக்க பாரு இவ்வளவு நேரம். உண்மையிலேயே இந்த அர்த்தத்துக்காக அந்த பாட்டை எழுதுனாங்களான்னு எனக்கும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கலான்னு புதுமையை யோசிக்க வைக்குது பார்த்தீங்களா? உங்களுடைய மனப்பாடம் எப்பவும் அப்படி ஒரு சிந்தனையை தராதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தவர் சொன்னார் மாமியார் மருமக சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறது ஒரு அழகான டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் மாதிரி. என்னமோ மாமியார் மருமக இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு அவர் பிரித்து வச்சுட்டு போனார். ஆனால் சீரியல் போடுற நேரத்தில் போய் நின்றுட்டு ஒரு வீட்டில் போய் நான் இப்போ கிரிக்கெட்டு தான் பார்ப்பேன்னு சொல்லி பாருங்க, அந்த வீட்டில் மாமியார் மருமகளுக்கு இடையில எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். கடைசியாக கணவன் மனைவியை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. மனசார நான் அதை ஏற்றுக்கிறேன். கணவராக இருப்பவர்களே, உங்களுடைய மனைவிக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து கொடுங்கள். ஆனால் உங்கள் மனைவி உங்களுக்கு செய்கிற பணிவிடைகளை எல்லாம் அவள் மனப்பாடம் செய்வதில்லை, மனதார செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு வாழுங்கள் தான் நான் சொல்றேன். ஒரு ஆள் கேட்குறான், உண்மையிலேயே நீ அறிவாளியா இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை 3 தடவை தொடர்ந்து வர மாதிரி உன்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ் இட்ஸ் அ கன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னப்ப வெள்ளக்காரங்க கூட வெளுத்து போயிருந்தாங்க நம்மளால பார்த்து. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பேனர் விழுந்து அந்த பிள்ளை செத்தே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு தப்பான இடத்துல பேனர் வச்சது தப்பு கிடையாது. அந்த பக்கமாக வீசிச்சு பார்த்தீங்களா காற்று, அந்த காற்று மேலே தான் தப்பு. காற்றை பிடிச்சி ஜெயிலில் போடுங்களான்னு சொல்லி போராடுற அறிவாளிகளை எல்லாம் உங்கள் மனப்பாடம் உருவாக்கிட்டு இருக்குன்னா அந்த மனப்பாடம் இன்னைக்கு அவசியம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூரோட பெருமைகளை எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் பக்கத்தில் இருக்க கரூரில் இருக்க ஒரு பெருமையை பற்றி சொல்கிறேன். அங்கே இருக்க ரிஃபாத் ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது படிக்கிற பையன் மனப்பாடம் என்பதை தாண்டி அறிவியல் மீது அவனுக்கு இருந்த காதல்னால வெறும் 68 கிராம் எடையில ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறான். உண்மையிலேயே நம்ம பெருமைப்பட்டு கொண்டாட வேண்டிய விஷயம். உடனே கர்வப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு அதே சமூகத்துல தான் 12வதுல அத்தனை மார்க் எடுத்தும் கூட நீட் எக்ஸாம்ல என்னால பாஸ் ஆக முடியல, என்னோட கனவு கலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓரறிவு மரம் கூட 5 அறிவு அணிலை காப்பாற்றுகிறது. ஆனால் 6 அறிவு கொண்ட நம்மால் அனிதாவை கூட காப்பாற்ற முடியலைன்னா அதை உருவாக்குறவங்களுக்கு மனப்பாடம் இந்த சமூகத்துக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த சமூகத்துல மனப்பாடம் தேவையில்லை. ஒரு மனிதனுக்குள்ள தூங்கிட்டு இருக்க மனிதநேயத்தை தட்டி எழுப்புகிற மனதிற்கான பாடங்கள் தான் தேவைப்படுகிறது. அதனால் தான் சொல்கிறோம் மனப்பாடம் அவசியம் இல்லை என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்தினை அழகாக தனது பாணியில் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனப்பாட சக்தி இல்லாதவர்களுக்கு, சொந்த சரக்கை வெளிப்படுத்துபவர்களுக்குத்தான் கிடைக்கும். அருமையா பேசினாங்க பிரீத்தி. அமிர்தவர்ஷினி. ஐயா, மனப்பாடம்னா
மனப்பாடம். மனசுல நிறைய விஷயத்தை பதிச்சுக்கணும். அதாவது நிகழ்வுகள், அது காதல் அனுபவமாக இருக்கலாம், கல்யாண அனுபவமாக இருக்கலாம், ஏன் நிஜத்தின் அனுபவமாக இருக்கலாம். அது அவரவர் வாழ்க்கையை பொறுத்து. சமையலுக்கு அந்த காலத்துல பாட்டி தாத்தாலாம் சமைப்பாங்க தெரியுமா? அவங்களாம் என்ன கடுகுக்கு அப்புறம் கருவேப்பிலைன்னு நோட்ஸ் எழுதி வச்சா சமைச்சாங்க. ஆனா இந்த காலத்துல சமைக்கிறாங்க யூடியூப்பை பார்த்து. காஃபிக்கு ரசத்துக்குமே வித்தியாசம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம உயிர் வாழ்ற சாப்பாடு கூட மனப்பாடம் தான் அவசியம். நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மனப்பாடம் தான் சார் உதவுது. நடுவரவர்களே, மனப்பாடம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மனப்பாடம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, கிராமிய கலைகள்ல நடிக்கிறவங்க நகைச்சுவை உரையாடல்களை நம்மளோட மனசுல பதிச்சுட்டு நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு, சிந்திக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ பயன்படுது. மனப்பாடம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. மனப்பாடமே சிறந்த பாடம். மனப்பாடம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் வைத்து 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு மனப்பாடம் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்காங்க. நிறைவாக இந்த அணியில் பேச ராஜா. மனப்பாடம் அவசியமில்லை. லியோ டால்ஸ்டாய் அவர்கள்தான் அழகாக சொல்லி இருப்பார், கல்வி என்பது விடுதலை தரவல்லது. அறிவுள்ள எந்த மன்னனும் தன் மக்களுக்கு கல்வியை தரமாட்டான் என்று லியோ டால்ஸ்டாய் அவர்கள் சொல்லியிருப்பார். நான் உங்கள் முன்னால் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற மனப்பாட கல்வி முறை மாணவர்களை விடுதலையாக்கவில்லை, சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் மாணவர்களுக்கு புத்தகத்தை பார்த்தால் பயமாகத்தான் இருக்குது. பள்ளியில புத்தகம் முக்கியமா இல்ல குழந்தைகள் முக்கியமான்னு கேட்டா, இன்றைக்கு கல்வி முறையில் குழந்தைகள் முக்கியம் அல்ல, புத்தகங்கள் தான் முக்கியம் என்ற கருத்தை தான் இன்றைய கல்வி முறை பதிவு செய்கிறது. அதனால் தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு அழகான கவிதை சொல்லியிருப்பார், புத்தகங்களே ஜாக்கிரதை, புத்தகங்களே ஜாக்கிரதை, குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள்னு ஒரு கவிதை சொன்னார்னா, இன்றைக்கு இருக்கிற புத்தகத்தின் வன்மையை இதைவிட யாரும் அழகாக சொல்லிவிட முடியாது. 10வது 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதும் போது இங்கிலீஷ் பாடத்துல 10 பாடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு எஸ்ஸே மனப்பாடம் பண்ணிக்க சொல்லுவாங்க ஐயா. கொஸ்டின் பேப்பர்ல எந்த கேள்வி வந்தாலும் இந்த எஸ்ஸேவோட தலைப்பு வந்திருக்கான்னு பாரு, அந்த தலைப்பு வந்திருந்தா இந்த எஸ்ஸே வைத்து அப்படியே எழுதிருன்னு சொல்லிவிட்ட மனப்பாட நிலையிலாக எனக்கு இருக்கு. இது எங்க தெரியுமா பாதிப்பு கொண்டு வந்து சேர்க்கும்? எங்க தெரியுமா, நாளைக்கு அரசு தேர்வு நீங்க எழுதிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற நிலையில் தாங்க இன்னைக்கு கல்வி முறை இருக்கு. நாங்க 3ஆம் வகுப்புல தான் ஏபிசிடியே படிச்சு முடிக்கிறோம். நீங்க அதுக்குள்ள எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து எங்களுக்கு பொது தேர்வு வச்சு நாங்கள் தமிழையே இன்னும் சரியா படிச்சு முடிக்காதப்போ ஏக் தோக் தீன் சொல்லித்தரன்னு இந்திய திணிக்கிறீங்களே, இந்த கல்வி முறை மனப்பாட கல்வி முறை தேவையில்லைன்னு தாங்க நாங்கள் பதிவு செய்கிறேன். மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க பாருங்க, அவங்க பிராய்லர் கோழி மாதிரி. மனப்பாடம் இல்லாம அதை அறிந்து படிக்கிறாங்க பாருங்க, அவங்க நாட்டுக்கோழி மாதிரி. அவர்கள் வாழ்வும் சுவையாக இருக்கும் என்பதாங்க நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸ்டேட் ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க கிட்ட கேட்குறாங்க, சே அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு முழிக்குது. ஏன்னா தன்னை அறிதல் என்ற பாடம் அது மனப்பாடமான புத்தகத்தில் இல்லை. தன்னை அறிதல் என்ற மனப்பாட புத்தகத்தில் இல்லை. பொது அறிவு குறைவாக இருக்கிற மனப்பாட கல்வி தான் நடுவர்கள் இன்றைக்கு கல்வியில் இருக்கு. மனப்பாடம் பண்ணி எழுதி ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்களாம் ஐஏஎஸ் எக்ஸாமில் பெரும்பாலும் பாஸ் பண்ணல. சுமாராக படித்து ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் உள்ள இருக்கிற மாணவர்கள் தான் இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் மனப்பாட கல்வி அவசியம் இல்லைன்னு நான் பதிவு செய்கிறேங்க ஐயா. அப்துல் கலாம் ஐயா இறந்தவுடன் எல்லோரும் பதிவு செய்தார்கள். அப்துல் கலாம் அனுப்பி வச்ச ராக்கெட் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் அப்துல் கலாமே சென்று விட்டார் என்று எல்லாரும் சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், கடவுளுக்கு கூட ஒரு அறிவியல் ஆலோசகர் தேவைப்படுகிறார் என்பதால் தான் அப்துல் கலாமையே அழைத்து கொண்டான்னு சொன்னா அப்துல் கலாம் பதிவு செய்கிறார், நான் இன்றைக்கு வானத்தில் பறப்பதற்கு காரணம் புத்தகத்தில் படித்ததால் அல்ல. தொடக்கப்பள்ளியில் சாலமன் அப்பாதுரை என்ற என் ஆசிரியர் கடற்கரைக்கு அழைத்து சென்று அந்த பறவை பறக்கிறதே, அந்த பறவையில் இருக்கிற இயக்கம் தான் அறிவியலில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அதை போல நானும் பறக்க வேண்டும் என்று சொன்னார் அப்துல் கலாம். அவர் புத்தகத்தில் மனப்பாடம் செய்யவில்லை, பொது அறிவை வெளி உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். மனப்பாட கல்வி அவசியமில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஐயா. அதுக்கு முன்னெல்லாம் இந்த பள்ளி அப்துல் கலாம் படித்த பள்ளி, இந்த பள்ளி கலைஞர் படித்த பள்ளி, இந்த பள்ளி சிவன் படித்த பள்ளி என்று அறிமுகப்படுத்துவோம். இப்பொழுதெல்லாம் இந்த பள்ளி 490 மார்க் எடுத்த பள்ளி, 1100 மார்க் எடுத்த பள்ளி என்று பள்ளியை மார்க் வைத்து அடையாளப்படுத்துகிறோமே. அதனால் தான் சொல்லுகிறேன், மனிதனின் சிறந்த வாழ்வுக்கு உங்களின் மனப்பாட பகுதியை விட மனத்தால் வெற்றி பெறுகிற அந்த வெற்றி தான் முக்கியம் என்று சொல்லி மனப்பாடம் அவசியமில்லை. நன்றி, வணக்கம். பிறந்தொன்ன தன்னுடைய தாயினுடைய முகத்தை மனப்பாடம் செய்கிறதுனால தான் குழந்தை தாய்கிட்ட ரொம்ப பாசமாக அன்பாக இருக்கு.
கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவை விரிவு செய்வதற்கு மனப்பாடம்ங்கிறது ரொம்ப அவசியம். அதனால தான் நமக்கு அந்த காலத்திலேயே மனப்பாடத்திற்கான பயிற்சி நிறைய கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய 10 வரியை மடமடன்னு சொல்லி திருப்பி சொல்லியாம்பாங்க. பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் பைத்தியார வைத்தியருக்கு பைத்தியம் பிடித்தால் எந்த பைத்தியார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் பைத்தியார வைத்தியர் இந்த பைத்தியார ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்கும் வைத்தியருக்கு வைத்தியம் செய்வார் சொல்கிறா திரும்ப. அப்படின்னா அவன் வைத்தியார ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்குற உனக்கு முதல்ல வைத்தியம் பண்ணணுமியா, எங்கே இருந்தியா நீ இப்படி பைத்தியம் பிடிச்சி இந்த வாக்கியத்தை மனப்பாடம் பண்ணன்னு கேட்பேன். நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டேன், அதை உடனே அவனும் மனப்பாடம் பண்ணணுன்னு எதிர்பார்க்கறது கஷ்டம். எதை கேட்டாலும் மனப்பாடம் ஒருத்தன் சொல்கிறான். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு சொல்கிறான். அப்படின்னொன்னே விற்பெருந்தடந்தோல் வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாய நங்கையை கண்டே நெல்லேன் இப்பிற பென்பதொன்றும் இரும்புற என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். பெரிய புராணத்தில் ஒரு பாட்டை சொல்கிறா. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியில் அன்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருக்குறளில் ஒரு குறள் சொல்கிறா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகை இயற்றியான். வரிசையா எது கேட்டாலும் ஒப்பிக்கிறான். பின்னி படல் எடுக்கிறான். law of conservation of energy சொல்றா. energy can neither be created nor destroyed. ஆஹா சா பின்றான்டா. அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா சொல்றா. a plus b whole squared is equal to a squared plus 2ab plus b squared. அடாடா சா. 8ஆம் வாய்ப்பாடு சொல்றா. ஓரட்டெட்டு ஈரட்டு 16 மூவட்டு 24 4 32 ஐயட்டு 40. அடாடா. சித்த வைத்தியத்தில் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒன்று சொல்றா. உடனே காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் இம்மூன்றும் 48 நாட்கள் சாப்பிட கோலை வீசி குழாவி நடப்பான் கிழவன். என்னடா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க. கண்ணதாசன் பாட்டு ஒன்று சொல்றா. அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கேகாய் அவரைக்காய் மங்கையந்தன் கோவைக்காய் மாதுளங்காய் ஆனாலும் எண்ணுலங்காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. மனப்பாடம் பண்ணோன்னா பெரிய ஆள்றா நீ. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டார். லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி திரும்ப சொல்லு. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். சூப்பர். எனர்ஜியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுனார். எனர்ஜி 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 இருந்தால் தானே சார் பேசுவேன். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். எனர்ஜியை பற்றி ஒரு 10 லைன் சொல்லியா. எனர்ஜி 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 வேணுங்க, அவசியம். எனர்ஜி வேணும்ல. எனர்ஜி இல்லாட்டி அப்புறம் எப்படி எனர்ஜியை உண்டாக்க முடியும்? எனர்ஜியை பற்றி நீ தெர்மாக்கோல்காரை மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ கரெக்டாக பேசியா. எனர்ஜியை பற்றி ஒரு 10 வாக்கியம் பேசியா. எனர்ஜியை பற்றி 10 வாக்கியம் பேசுன்னு சொன்னோன்னே எனர்ஜியை பற்றி இந்த வாழ்க்கையில் எனர்ஜிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத அவனுடைய சொந்த கருத்தை சொல்கிறான் பார். அவன் தான் வாழ்க்கையில் பிழைக்க தெரிஞ்சவன். பேரறிஞர் அண்ணா ஒரு கல்லூரிக்கு பேச போயிருக்காரு. அண்ணாவுக்கு தலைப்பு கொடுக்க மறந்துட்டாங்க. உடனே அண்ணாவுக்கு பேப்பரில் தலைப்பு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. தலைப்பு இல்லைங்கிற தலைப்பில் 1 மணி நேரம் பேசியிருக்காரு அண்ணா. தலைப்பு இல்லை அப்படிங்கிறதுல தலைப்பு. தலைக்கு பூ இருந்தால் தான் பெண்ணுக்கு அழகு, அதனால் பேச்சுக்கு தலைப்பு இருந்தால் தான் அழகு. தலைக்கு பூ எப்படி பெண்ணுக்கு அழகோ பேச்சுக்கு தலைப்பு அழகு. தலைப்பு இல்லை என்றாலும் தலைப்பை பற்றி களைப்பில்லாமல் பேசுவான் பேரறிஞர் அண்ணான்ட்டு தலைப்பில்லைங்கிற வார்த்தையை வச்சு 1 மணி நேரம் பேசியிருக்கார். மாடு வாங்க போயிருக்கான் ஒருத்தன். மாடு வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து வண்டியில் மாட்டை பூட்டி சந்தைக்கு புறப்படுறான். சாயந்தரம் 7 மணிக்கு மாடு பரப்பிட்டுருச்சு அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டான். அப்போல்லாம் மாட்டை ஓட்டிட்டு தூங்கிடுவாங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்க. தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்க்குறான், நம்ம ஊருக்கு வந்திருக்குண்டா மாடுன்ட்டு. எந்திரிச்சு பார்க்குறான், மாடு அங்கனையே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்ன மாட்டை வாங்கிட்டு வந்திருக்கான்னா செக்கில் ஓடிக்கிட்டு இருந்த மாட்டை வாங்கிட்டு வந்து வண்டியில் பூட்டியிருக்கான். அவன் ஜூ அப்படின்னா அங்கனையே விடிய விடிய சுற்றிக்கிட்டு இருந்துச்சே ஒளிய மாடு ஊருக்கு போய் சேர்வதில்லை. மனப்பாடம் செய்பவர்கள் செக்கு மாடு போல் அந்த இடத்தில் தான் சுற்றி கொண்டே இருப்பார்களே ஒழிய எப்படி ஒரு மாடு அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல்
தன்னை மாற்றிக்கொண்டு பயணம் செய்கின்ற மாடுகள் தான் பயணத்திற்கு பயன்படும். மனப்பாடம் செய்ததை ஒப்பிப்பது சாப்பிட்டதை மீண்டும் வாந்தி எடுப்பதற்கு சமம். ஆனால் பெற்ற கருத்தை ஜீரணித்து இரத்தமாகவும் சக்தியாகவும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனப்பாடம் மட்டும் போதாது. ஒரு மனிதன் சுயமாக சிந்திக்கின்றவன் எவனோ அவனால் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொல்லி மனப்பாடம் இன்று அவசியமில்லை என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து, நல்ல சொந்தமான கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகின்ற படைப்பாற்றலை நமது மாணவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். மனப்பாடம் அவசியமா அவசியம் இல்லையா?